வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து மண்டே. வாரத்தோட முதல் நாள். நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் எதுவா இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் எதுவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னன்னா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதே சேம் டைம்ல இப்போ நீங்க இந்த பார்க்குற லெவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதா இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் இந்தந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும் பட்சத்தில இந்தந்த அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்ன சொல்லுச்சு? நம்ம இப்போ மார்க்கெட் வந்து ஓவராலா மார்க்கெட் எப்படி இருக்கு? நாளைக்கான ட்ரெண்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுடைய ஆ ஒரே நிமிஷம். இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இது ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ. இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை. இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து மைக்ரேஷன் ஆகி கீழ தான் வந்திருக்கு. ஓகே. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் சரி, இதுவும் நம்ம வேல்யூ ஏரியாவும் நமக்கு வந்து மைக்ரேஷன் ஆகி கீழ தான் வந்திருக்கு. ஸோ அதனால அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து இன்கேஸ் இந்த லெவல் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம மார்க்கெட் இந்த க்ளோசிங் இருக்கு இல்லையா? க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கீழ வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவல் இந்த சப்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2, 3 நாள் நமக்கு வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 4 நாளுடைய 2 நாளுடைய ஹை இருக்கு. ஒரு 2 நாளுடைய லோ இருக்கு. ஸோ இந்த லெவல மார்க்கெட் பிரேக் ஆகும் பட்சத்தில மார்க்கெட் அடுத்து இருக்கக்கூடிய லெவல் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வரும். இந்த சப்போர்ட்டோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,222. இந்த 23,222 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த இடம் வந்து நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்ல ஒரு இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஏரியாவுக்கு கீழ தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோசிங் குடுத்துருக்கு. இது வேல்யூ ஏரியா. ஓகே. இந்த வேல்யூ ஏரியாவுக்கு கீழ தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் குடுத்துருக்கு நமக்கு. ஓகேவா? வேல்யூ ஏரியாவுக்கு கீழ மார்க்கெட் க்ளோசிங் குடுத்துருக்கு அப்படின்னா, ஒரு அடுத்த லெவல் இந்த சப்போர்ட்ட மார்க்கெட் உடைக்கு அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் 23,222. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு மேல, அதாவது என்னன்னா ஒரு கேப் இந்த லெவல், அதாவது இது வந்து ஒரு 3 நாளுடைய ஹை இருக்குது. பார்த்தீங்கன்னா, நீங்க இது இருக்கும். ஸோ இந்த 3 நாளுடைய ஹைய மார்க்கெட் பிரேக் அவுட் குடுக்கு அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23,750. அடுத்து இருக்கக்கூடிய லெவல் வந்து 23,836. ஸோ 23,850 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மல்டி டே ஹைய வந்து பிரேக் அவுட் குடுத்து மார்க்கெட் மேல போனா, ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகியோ, இல்லன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போச்சுன்னா, இந்த லெவல்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இத திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இத திரும்பல அப்படின்னா, மார்க்கெட் மேல அடுத்து வந்து அடுத்த லெவல் மேல போகுது அப்படின்னா, இந்த லெவல் வரைக்கும் மேல போகலாம். 23,750 வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டியினுடைய மேல அப் ட்ரெண்டுக்கு போனா, இது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே. மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்மால் கேப் டவுன் அப்படின்னா, டேவுடைய ஹையவும், டேவுடைய லோவையும் தாண்டணும் நமக்கு வந்து. ஸோ அதுதான் கேப் டவுன், கேப் அப் ஓப்பனிங். ஒரு இம்பேலன்ஸான ஓப்பன் ஆகும். ஓகே. இப்ப இந்த லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு வந்து டே ஹைய மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்து, இதான் டே ஹை. ஓகே. இந்த டே ஹைய மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் குடுத்து கீழ வருது அப்படின்னா, நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,222. ஸோ இந்த 222ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். அந்த அந்த சப்போர்ட்ட மார்க்கெட் வந்து பிரேக் ஆகும் பட்சத்தில இந்த லெவல், அதாவது இந்த இருக்குல்ல, இதெல்லாம் ட்ரேட் ஆகாத இடம் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். 23,050 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது நாளைக்கே நடக்கலாம். இல்ல இன்கேஸ் வரக்கூடிய இந்த வாரங்கள்ல கூட இது நடக்கலாம். நாளைக்கு நடந்தாலும் இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் ரெக்கவர் ஆகறதுக்காக மார்க்கெட் இங்க வரைக்கும் வரலாம். மேல மார்க்கெட் போகுதுன்னா, மேல இருக்கிற 752, 23,752, 23,800, 830 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் குடுக்கும்போது. ஓகே. இது ஒரு 3 நாளுடைய ஹை. மல்டி டே ஹை இருக்கு. இந்த மல்டி டே ஹைய வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் குடுக்கும்போது, மேல இருக்கிற அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ்க்கு மார்க்கெட் போகும். சரி, ஓகே. இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல இந்த லெவல்ஸ் எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க பார்த்துக்கிடுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, நீங்க வந்து ஒரு நிஃப்டில ஆப்ஷனுடைய இதுல நீங்க ட்ரேட் பண்ணக்கூடிய